Good morning, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம வேதாமத்தை நம்ம படிக்கிறோம். ஆனால் எல்லாமே வந்து கர்த்தர் உடைய வெளிச்சத்தில் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பாஸ்டர் சொல்லுவார். உதாரணத்துக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரூல்ஸ் கிடையாது அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. நான் ஸ்கூல்லேயே நான் அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதாவது கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நியாயப்பிரமாணங்கிறது முதல்ல பழைய ஏற்பாட்டில் ரூல்ஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நிறைய கொடுத்துருப்பாரு. அப்புறமா வந்து கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார், கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாக உண்டாயிற்று அப்படின்ட்டு இருக்க. ஸோ கிருபை பெற்றுக்கொள் மகளே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் கிருபையிலேருந்து விழுந்த நிலைமையில் காணப்பட்ட நாட்கள் இருந்தது. அதாவது பிறந்ததுலேருந்து கொஞ்ச நாள் கரெக்டாக இருந்து அப்புறம் விழுந்து போன நிலைமைக்கு போய் திரும்ப கர்த்தர் வந்து என்னை விடுவிச்ச சாட்சி தான் என்னுடையது. அதாவது பாவம்னா என்னன்னே தெரியாமல் ஒரு 16 இயர்ஸ் கிட்ட நான் வளர்ந்த பிறகு பாவத்தில் விழுந்து திரும்ப கர்த்தர் என்னை தூக்கி நிலைநிறுத்தி வச்சிருக்காரு. அதுதான் என்னுடைய சாட்சி. அதில் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் சொல்லக்கூடிய சாட்சிகளையும் நான் கேட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் வந்து பிசாசு வந்து ஒரு மனிதனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று அப்படின்ட்டு இருக்கு. நிறைய காரியங்கள் என்னால் அதெல்லாம் விசுவாசிக்க முடியல. அது அப்புறம் எங்கள் சபையில் தான் சொன்னாங்க, ஆவியும் சாத்தானும் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஆவியும் சாத்தானும் இல்லாட்டி வேதாந்தத்தில் 2 அட்டை மட்டும்தான் மிஞ்சும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அதாவது அவிசுவாசத்தை கொண்டு வர ஆவிகள் என்னை தாக்கி இருந்தது. பலவீனப்படுத்தக்கூடிய ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள். யாராவது ஒருத்தர் நம்மளை இடிச்சிட்டாங்க இல்லை அப்படின்னா நமக்கு பயங்கரமாக எரிச்சல் வரக்கூடிய அது ஒரு ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து என்னை பாதிச்சிருந்தது. அதாவது எதாவது ஒன்றில் நம்ம தவறணும்னா வந்து எல்லாவற்றிலும் நம்ம குற்றவாளிகளாக இருப்போம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம வந்து புது சிருஷ்டியாக நம்ம இருக்கணும். ஸோ திரும்ப போயிட்டு நம்ம பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பிசாசு அப்படின்றது வந்து அதான் ஏதோ ஒரு ஆசை தீ, ஏதோ பலவிதமான தீ இருக்குது. நாவு கூட நெருப்பு தான். ஸோ வீணான பேச்சு, அது மாதிரி வீணான சிந்தனை, அதுமாரி ஏதோ ஒரு தீக்கு நம்ம இடம் கொடுத்தா டோன்ட் கிவ் ரூம் அப்படின்றாங்க பாருங்க. அது மாதிரி பிசாசுக்கு இடம் கொடுத்தா வந்து நம்மளை தீயில தண்ணீர்லாம் வந்து கட்டி தூக்கி போடுவான் அவன். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்றதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். ஸோ எப்படி நம்ம இதுக்கு எச்சரிக்கையாக இருக்கலாம்னா வந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களை சந்திக்க வரார் பாருங்க. இது அப்போஸ்தலர் முதல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு தான் வந்து மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடலில் குதிச்சிடுறாரு. அவரை தொடர்ந்து எல்லாருமே வந்து குதிச்சிடுறாங்க. அப்போ கர்த்தர் வந்து அவங்கள பார்க்க வராரு. அவங்களுக்கு எந்த மீன்களும் கிடைக்கல. அப்புறமா வந்து அவர் சொல்படி போட்டு நிறைய மீன்களை அவங்க பிடிக்கிறாங்க. இப்போது பிடித்த மீன்கள் கொஞ்சத்தை கொண்டு வாருங்கள்னு சொல்கிறாரு. அவங்க கொண்டு வரும்போது ஏற்கனவே அவர் வந்து மீனை வந்து அவர் சமைச்சு
பொறிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த சம்பவம் சொல்லுது. அதுமாரி கால் ஊன்றி நம்ம நின்னா போதும், நம்ம கடலில் குதிச்சு மீனை பிடிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம நம்ம வந்து அவருடைய உபதேசங்களில் உறுதியாக நம்ம கால் ஊன்றி நின்னா போதும், அவரே வந்து நம்மளுக்கு மீன்களை ஆயத்தம் பண்ண வல்லவராக இருக்காரு அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நானும் அப்படி வீழ்ந்த பேதிரு போல நான் காணப்பட்டேன். போய் ஊழியம் செய்யணும்னு பார்ப்பேன், அங்கே யாருக்கும் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் ஃபெயில்யூர் ஆச்சு. அப்போ வந்து நான் ஏன் அப்படின்னு கேட்கும் போது ஏதோ கிட்டார் அடித்து பாடி தான் நான் ஆத்மாக்களை சேகரிக்க போகிறேன் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சபையில் வந்த வார்த்தை வந்து காலூன்றி நில் அப்படின்றது தான். காலூன்றி நின்னா போதும், மற்றதெல்லாம் வந்து பின்மாற்றம் தான். நீங்கள் வந்து நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு கடலில் போய் குதிக்கிறது, அதில் வஸ்திரத்தையும் இழந்து நம்ம போய்டுறோம். கர்த்தருடைய வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம இழந்து பின்மாற்றத்தில் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு போகிறது வந்து முற்றிலும் பின்மாற்றம்தான். ஸோ நம்ம வந்து காலூன்றி நின்னா போதும், கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தரிசித்தா போதும், அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் போதும் அப்படின்றதான் நான் கற்றுக்கொண்ட வார்த்தை. இதுதான் நான் சாக்கியாக சொல்ல விரும்புகிறேன்.